என்னங்க நான் எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணிருக்கேன். என்னது இது? நம்ம காலையில வேட்டையாடி கொண்ட மலைப்பன்றிகளோட மாமிசம் இது. நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அத கொண்டாடுற வகையில எல்லாருக்கும் இறைச்சிய சமமா வச்சிருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அதாவது ரிஸ், நாங்கெல்லாம் உணவை சமைச்சு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. ஓ, அப்ப நான் இதெல்லாம் கொண்டு போய் சமைச்சு கொண்டு வருவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு உட்காருமா. வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இறைச்சிய சமைக்காம அப்படியே சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். என்ன இவங்க? உனக்கு பிடிச்சிருக்குல்ல சாயிப்? அறுசுவையும் கலந்து பிரமாதமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இது செய்ய நீங்க மந்திரத்தை பயன்படுத்துனீங்களா? சேச்சா, இதுக்கு போய் மந்திரத்தை பயன்படுத்துவாங்களா? எனக்கு சமையல் கலைனா பிடிக்கும். பாலி ரோசா வேற உதவி பண்ணாங்க. அவங்களோட கைவனத்தை பார்த்து நான் அசந்தே போயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா வாள் வித்தையை விட எனக்கு சமைக்கிறதுக்கு நல்லாவே வரும். சொல்ல கூச்சமா தான் இருக்கு. நான் வெறும் பேருக்கு மட்டும்தான் பெரிய குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. எங்களுக்கு சமையல்காரங்க வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்ல. அதனால எங்க உணவை நாங்க தான் சமைச்சுப்போம். எப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாம்? சரி. இது ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் சுவையா இருக்குன்னு யார்கிட்ட கதை விடுறாங்க? இதெல்லாம் இறைச்சியை வேட்டையாட முடியாத பலவீனமான சின்ன விலங்குகளோட உணவு. சாப்பாடுல சத்து இருக்கணும். அதனாலதான் நான் காய்கறிகளை சேர்த்திருக்கேன். நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிட்டுறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். என் புருஷன் கல்ல சமைச்சு கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். இந்த இலைய சாப்பிட மாட்டேனா? நல்லா இருக்கே. என்ன பிடிச்சிருக்கா? மாமிசத்தை சாப்பிட்டு பாரு. என்னது இது? வெளியில முறுமுறுன்னு இருக்கு, உள்ள மெது மெதுன்னு இருக்கு. உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாத்தையும் ஒரே உணவுல நான் சாப்பிட்டதே இல்லையே. உணவு அடுப்புல ஏத்தனா அதுல இவ்ளோ சுவையை கூட்டி தரும்னு எனக்கு தெரியாம போச்சு. சூப்பரா இருக்குல்ல? இது பாலி ரோசா சமைச்சது. என்னது? என்ன ஆச்சு ரிஸ் அவர்களே? நான் சாப்பாட்டுல ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, இதெல்லாம் சரியான அளவுல தான் வெந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த தடவை நான் என் கையாலே உங்க எல்லாருக்கும் சமைச்சு தரேன். கேட்கவே நல்லா இருக்கே. அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். என்னங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? ரிஸ், என்ன இது வேஷம்? ஏதாவது மந்திர மிருகத்தை கடிச்சிட்டியா? இல்லங்க, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? சமையல் ஒரு பயங்கரமான விஷயம். இது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. இங்க பாருங்க பெண்களே, ஒரு ஆண் மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கான வழி வயித்துலதான் இருக்கு. அப்பதான் காதல்ல வெற்றி அடைய முடியும். காதல்ல வெற்றி அடையறதா? இப்ப தோல் உரிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். மலைச்சாரல் மாதிரி மெதுவா பொடிய மேல தூவணும். இந்த மாதிரி சிறிய வெப்பத்துல மெதுவா வேக வைக்கணும். காதல்ல வெற்றி அடைய இதோ செய்றேன். இதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கே. ஃபென்ட்ரஸ் ஆகிய நான் மனிதர்களோட இந்த எளிய சமையலுக்கு முன்னாடி எல்லாம் தோக்க மாட்டேன். என்னங்க, இப்ப சாப்பாடு தயாரா இருக்கு. ஓ, இதெல்லாம் வீட்ல சமைச்சதுதான். ரொம்ப நல்லா இருக்கு. இப்பெல்லாம் இறைச்சியை சமைக்க கத்துக்கிட்டீங்க? ஆமா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கலக்குறியே ரிஸ். ஆமா, இதெல்லாம் செய்ய நீ எப்ப கத்துக்கிட்ட? அதையா கேக்குறீங்க? நீங்க எப்பெல்லாம் சங்கத்துக்கு போவீங்களோ அப்போல்லாம் நான் சமையல் கலைய கத்துக்க போயிருந்தேன். ஆரம்பத்துல அந்த கலைய கத்துக்கிறது ரொம்ப சிரமமா தான் இருந்தது. அதை சமாளிக்கிறதுக்காக நான் சில மந்திரங்களையும் பயன்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா சண்டை போடுறது மட்டும்தான் இது வரைக்கும் வீரோன்னு நினைச்சிட்டு இருந்தேனா, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்ல, பலத்தையும் கொடுக்குது. என்னங்க, உங்களுக்காக பிரத்யேகமா நான் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். அதை நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். உனக்கு பிடிச்சவரோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி மாமிசம்தான். அதுல காதலங்கிற மசாலாவை தூவி அதை அப்படியே அவருக்கு நல்லா சாப்பிட கொடு. எப்படி இருக்குங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாக்கள வச்சா கரையுது. இன்னைக்கு எல்லாம் இதை உட்காந்து சாப்பிடலாம். இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நாங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒன்னாதான் இருக்கோம். இவர்தான் என்னோட கணவன். ஆமா, எனக்கு திருமணமே ஆயிருச்சு. பார்க்கவே பிரமாதமா இருக்கு. சாப்பிட ஆரம்பிக்கலாம்.
ருசியா இருக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு சமையல்ல ஹியா தான் உதவி செஞ்சாங்க. நான் என்னோட மந்திரத்தை பயன்படுத்தி இருந்தா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க கிட்ட இருந்து அதுக்கு அனுமதி கிடைக்கல. கணவனுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறது ஒரு மனைவியோட கடமை. ஆஹா, பார்க்க நல்லா இருக்கே. இது ரொம்ப சுவையா இருக்கும் போலயே. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமேன்னு நான் செஞ்சிருக்கேன். சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த இறைச்சி சாப்பிட மிருதுவாவும் சுவையாவும் இருக்கே. ஆமா, உணவகங்கள்ல கிடைக்கிறத விட சுவையா இருக்கு. நீங்க வர வர ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க ரிஸ். அப்படியா? இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மிலானோ அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீ இப்பவும் சமையல் பயிற்சிக்கு போயிட்டு இருக்கியா? இதுக்கு முன்னாடி எனக்கு கத்து கொடுத்த ஆசிரியை ஹவுட்டோல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால அவங்கள பார்த்துட்டு வர போயிருந்தேன். போன இடத்துல மிலானோ அவர்களே, வாரிஸ், உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை வந்து சந்திச்சு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும்னு நினைச்சேன். எதுக்காக? இதுக்காக தான். நீங்க எனக்கு கத்து கொடுத்த சமையல் பாடங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களாலதான் என் கணவர் மனசுல எனக்கு இடம் கிடைச்சது. அதுக்கான பரிசு தான் இது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ரிஸ். இப்போ உனக்கு திருமணம் ஆனதுனால இல்லத்தரசிகள் செய்யற சமையலை இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். மிலானோ அவர்கள் ஒரு படி மேலேயே போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவை எப்படி தயார் பண்ணணும்ங்கறதையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னது, குழந்தைங்களா? அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த உணவெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. ஒன்னு சாப்பிட்டு தான் பாரு. சுமாரா தான் இருக்கு. என்னது சுமாரா இருக்கா? என்ன வம்பு இழுக்காம இருக்க மாட்டீங்களா நீங்க? சும்மா தான் சொன்னேன்.